ஹாய். போன கிளாஸ்ல உந்த காப்பு விதி பற்றிய பார்த்துட்டோம். அதில் கொஞ்சம் கேள்விகளை பார்த்துட்டு அடுத்த பகுதிக்கு போவோம். ஒரு கேள்வி ஒன்று நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு 7 மாணாக்கள் கேள்வி என்ன செய்யுங்க, எழுதி கொள்ளுங்க. 4 கிலோகிராம் துணிவு 2 மீட்டர் ஆரை உடைய சீரான வட்டத்தட்டு, அதன் மையம் ஊடான அச்சு பற்றி. 4 கிலோகிராம் திணிவு 2 மீட்டர் ஆரையுடைய சீரான வட்டத்தட்டு, அதன் மையம் ஊடான அச்சு பற்றி 12 ரேடியன் செகண்ட் -1 கோண வேகத்தில் சுழல்கிறது. ஒரு வட்டத்தட்டு மையம் பற்றி சுழல்கின்ற கோண வேகம் 12. அவர திணிவு 4 கிலோகிராம் திணிவு, ஆரை 2 மீட்டர் ஆறு. இதே ஆரையும் துணிவுடைய வளையம். வட்டத்தட்டுக்கு சடத்துவ திருப்பம் என்ன சமன்பாடு? ½ mr². அப்ப ½ m-க்கு பதிலா 4, r² வர வேணும் 4, 14 2 8 கிலோகிராம் மீட்டர்². இது வட்டத்தட்டுக்குரிய சடத்துவ திருப்பம். அதே ஆரையும் 2 கிலோகிராம், அதே ஆரையும் துணிவுமுடைய வளையம் ஓய்வில் உள்ளது. இன்னும் ஒரு வளையம் கதைக்கிறாங்க. அதே ஆரையும் துணிவும் அதே துணிவு. ஆனா இவர் ஒமேகா 0. சோ இவருக்கும் நீங்க ஐய காணத்தான் வேணும். இவருக்கு ஐ என்ன வரும்? mr வர்க்கம். அதே ஆரையும் துணிவுமுடைய வளையம். அப்ப துணிவு அதே 4, ஆரையும் 4, வளையத்துக்கு 16 வரப்போகுது கிலோகிராம் மீட்டர் வர்க்கம். ஓய்வில் உள்ளது. இவற்றின் மையங்கள் பொருந்துமாறு தட்டின் மேல் வளையம் வைக்கப்பட்டால், 2 பேர மையமும் பொருந்துமாறு தட்டின் மேல் வளையம் வைக்கப்பட்டால் பொது கோண வேகம் யாது? பொதுவான கோண வேகம் என்ன? 2 பேரும் சேர்ந்து இயங்குகின்ற கோண வேகம் என்னன்றதான் கேள்வி. ரைட். நமக்கு உந்த காப்பு விதி என்ன சொல்லப்படுது? ஆரம்ப கோண உந்தமும் இறுதி கோண உந்தமும் சமன், திசையை பொறுத்த மட்டும். இவர் ஆரம்பத்துல ஓய்வு, இவர் இறுதி ஆரம்ப ஒமேகா 12. திசை நான் இப்படி போட்டதால இவருக்கு மேல் நோக்கிய திசையில் வர வேணும். ஆகவே உந்த காப்பு விதி எடுத்தா என்ன வரும்? ஆரம்ப உந்தம் மேல் நோக்கி இவருக்கு 0. இவருக்கு ஆரம்ப உந்தம் என்ன? ஐ ஒமேகா. ஐ ஒமேகா எத்தனை? வட்டத்தட்டுக்கு 8 தர 12 ஐ ஒமேகா. 8 தர 12. இறுதி கோண உந்தம் 2 பேரும் உண்டா வச்சாங்கன்னா சேர்மானமாக ஐ சேர வேணும். கோண உந்தம் சடத்துவ திருப்பம் சேர்மானமாக வர வேணும். அப்ப இவருக்கும் ஐ கண்டாச்சு. இவர் ஐ 16, ஐ 8. 16 + 8 சேர்மான ஐ, சேர்மான ஒமேகா தான் கேள்வி. ஆகவே 12 தர 8 கீழ் 24 சுருங்க 3 ஒமேகா சமன் 4 மாறும். சேர்மானம் 4 குறையும். தனித்தனியா இருக்கக்குள்ள ஒரு ஆளுக்கு ஓய்வு, ஒரு ஆளுக்கு 12 சேர்ந்தாருண்டா மாறும். வளையத்துக்கு சடத்துவ திருப்பம் கொஞ்சம் பெருசா இருக்கு. அது 2வது பார்த்து கேட்கிறாங்க. வளையம் ஆரம்பத்தில் அதே திசையில் 2 கோண வேகத்தில் சுழன்றால், வளையம் ஆரம்பத்தில் அதே திசையில் 2ஓட சுழலுமா இருந்தா, இதனால ஒமேகா 0. அப்படி இல்லாம அதே திசையில் 2ஓட சுழலுமா இருந்தா, ஆரம்பத்தில் அதே திசை 2 இருந்தா இப்ப இறுதி என்னன்றது கேள்வி. அதே திசைன்னா எல்லும் என்ன செய்யாது? மாறாது. கை வச்சீங்கன்னா மேல மேலதான் 2க்கு மாறப்போகுது. ஆனா என்ன செய்யும்? ஆரம்பம் மாறப்போகுது. நான் இப்ப அழிக்க போறேன். நீங்க எழுதக்கூடியாக்கள் போஸ்ட் பண்ணி வச்சு எழுதிக்கோங்க, சரியா? திரும்ப உந்த காப்பு விதி யாருக்கு எழுத போறோம்? ஆரம்ப உந்தம் 2 பேர் இருப்பாங்க. இவருக்கு என்ன? ஐ ஒமேகா. ஐ ஒமேகா எத்தனை? 8 தர 12 சக
இவருக்கு மேல் நோக்கி அதே திசையில, ரெண்டு பேரும் ஒரே திசை தானே, ஆகவே இவருக்கும் திசை எங்க வரும், மேல் நோக்கி அதே திசை. 16 தர 2 சமன் ரெண்டு பேருக்கு மேல் நோக்கி, ஆகவே பிளஸ் சேர்மான ஐயத்தினா 24 ஒமேகா. இது புதிய ஒமேகாகள் 24 ஒமேகா. 96 பிளஸ் 32 24 ஒமேகா 128/24 ஒமேகா. அப்ப 128 ஒமேகா எத்தனை வர போகுது உங்களுக்கு சொல்றீங்க? 16/3 5.33 வரும். சரியா? சோ ரெண்டாவது வந்து அதே திசையில சுழலுமாக இருந்தா என்னன்றது கேள்வி. இதே மொழிக்கொள்ளுங்க, போஸ்ட் பண்ணி எழுதிக்கோங்க. சரியா? மூன்றாவது பார்க்கிறாங்க, வளையம் ஆரம்பத்தில் எதிர் திசையில சுழலுமாக இருந்தால், திசை வந்து எதிராக சுழலுமாக இருந்தால், இப்படி சுழலாம அவர திசை மத்த பக்கமா இருந்தால் அது 3 ரேடியன் செகண்ட் -1 எதிர் திசையில சுழலுமாக இருந்தால், எதிர் திசையில சுழலுமாக இருந்தா எல் வந்து என்ன செய்யணும், கீழே வரணும். இவருக்கு எல் வந்து மேல. அப்ப உந்த காப்பு விதிப்படி திசையில ஒன்று தானே வர வேணும், மேல் நோக்கி கருதுனன். திசை மாறுமெண்டா பருமனும் மாறும். அப்ப அடுத்த பகுதிக்கு என்ன செய்ய போறோம், நம்ம இப்ப மேல் நோக்கி தான் பாவிக்கிறோம். மேல் நோக்கி யாருக்கு பிளஸ், இவருக்கு பிளஸ். இவருக்கு மேல் நோக்கி தான் வரப்போகுது, இவருக்கு மேல் நோக்கி வலக்கை வச்சோம்னா மேல் நோக்கி. அதே இது எத்தனை 12 தர 8 இவரை சரி மைனஸ் இவருக்கு எதிர் திசையில வரப்போகுது 16 தர 3 மொத்தம் 24 மாறப்போகுது. அது மாறாது, மொத்தம் மாறாது. அப்ப 96 மைனஸ் 48 24 ஒமேகா 48/24 ஒமேகா சமன் 2 மாறும். சரியா பிள்ளைகள்? சோ திசையை பொறுத்து என்ன செய்ய வேணும், உங்களுக்கு ஒமேகா மாற வேணும். வெளிக்கொள்ளுங்க. ரைட், இன்னும் ஒரு உதாரணம் பார்ப்போம். ஒமேகா நோட் கோண வேகத்துடன் சுழலும் ஆரை துணிவு எம் உடைய வட்டத்தட்டு. ஒரு வட்டத்தட்டு ஒமேகா நோட் கோண வேகத்தோட சுழலுது, துணிவு எம். அவர் ஆரை வந்து ஆர். ஸ்மால் எம் துணிவு, ஸ்மால் எம் புள்ளி துணிவு வட்டத்தட்டில் ஸ்மால் ஆர் தூரத்தில் ஒட்டிக்கொள்கிறது. ஸ்மால் எம் துணிவு வட்டத்தட்டின் ஸ்மால் ஆர் தூரத்தில் ஒட்டிக்கொள்ளுகிறது. ஸ்மால் எம் துணிவு வட்டத்தட்டின் ஸ்மால் ஆர் தூரத்தில் ஒட்டிக்கொள்கிறது. இப்ப புதிய ஒமேகா என்னன்றது கேள்வி. ஒமேகா என்னன்றது கேள்வி. துணி ஒட்டப்படுமா இருந்தால் தொகுதிர சனத்தொகுதிருப்பு மாறும். அதனால என்ன செய்ய போதும், உங்களுக்கு ஒமேகா மாற போகுது. ரைட், இவர் எடுத்து பாருங்க. முதலாவது இவருக்கு என்ன ஐ வர வேணும், ஐ சமன் வட்டத்தட்டு ஹாஃப் எம் ஆர் ஸ்கொயர். இதுல இந்த தட்டுக்குரிய ஐ மாற போறல, என்னது ஹாஃப் எம் ஆர் ஸ்கொயர் மாறாது. புள்ளி துணிவுக்கு வளமையான சரத்து என்ன வரப்போகுது, புள்ளி துணிவு ஐ என்ன வரப்போகுது, எம் ஆர் ஸ்கொயர் வரப்போகுது. இப்ப ஒமேகாவை காணுமே, ஆரம்பத்துல புள்ளி துணிவு ஒன்றும் இல்ல, ஒரு ஆள் தான் ஐ இருந்த ஐ ஒமேகா. ஐக்கு பதிலா ஹாஃப் எம் ஆர் வர்க்கம் ஒமேகா நோட் ஐ ஒமேகா. ஆரம்ப கோணம் தான் ஹாஃப் எம் ஆர் வர்க்கம் ஒமேகா நோட். இப்படிங்களா இருந்தா ரெண்டு பேரும் ஐ சேர வேணும். அப்ப ஒரு ஆளுக்கு ஹாஃப் எம் ஆர் வர்க்கம், அடுத்த ஆள்றது எம் ஆர் வர்க்கம்,
ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க, மொத்த ஐயா மாறிட்டாங்க. புதிய ஒமேகா என்னன்றது கேள்வி. அப்ப என்ன வர போது பிரிச்சிங்கன்னா சரி, ஹாஃப் எம்ஆர் வர்க்கம் ஒமேகா நோட் கீழ் ஹாஃப் எம்ஆர் வர்க்கம் பிளஸ் எம்ஆர் ஸ்கொயர் ஒமேகா. ரெண்ட பொது எடுத்தோம்டா இந்த ரெண்டு வெட்டுப்பட போது இரண்டு ஒன்று வரும். அப்ப இங்க எம்ஆர் ஸ்கொயர் ஒமேகா நோட் ஓவர் எம்ஆர் ஸ்கொயர் பிளஸ் 2mr ஸ்கொயர் இன்டு ஒமேகா நோட். இந்த ரெண்டையும் கோமஸ் எடுத்தீங்க, ரெண்டு வரும். இங்க 2mr வர்க்கம் ரெண்டும் வெட்டுப்பட்ட போது இந்த ரெண்டு சும்மா வெட்டி இல்லை, இந்த ஹாஃப் ஒரு ஹாஃப் வெட்டி இல்லை தானே, இங்க ஒரு ரெண்டு சேர்த்து வெட்டலாம். இதுதான் புதிய ஒமேகா வரைக்கும். ஒருவேளை இந்த எம்மும் சமனா இருந்தாருன்னா இதுவும் எம்ஆர் வர்க்கம், இது 2mr வர்க்கம், மொத்தம் 3mr வர்க்கம் என்று வரும். எம்ஆர் வர்க்கம் வெட்டுப்பட்டு ஒமேகா என்ன வர வேணும், ஒமேகா நோட் பை 3 என்ன வர வேணும். இந்த எம்ஆர் வர்க்கம் அதாவது புள்ளி திணிவு வந்து கேபிட்டல் எம் திணிவா இருந்து அது எங்க தொங்கல்ல விளிம்புல வைக்கப்படுமா இருந்தா, ஆர்ல வைக்கப்படுமா இருந்தா, இங்க எம்ம கொண்டே வச்சிங்களா இருந்தா இது என்னவா மாறும், எம்ஆர் வர்க்கமா மாறும். மொத்தம் என்ன வர போகுது, எம்ஆர் வர்க்கம் ஒமேகா கீழே 3mr வர்க்கம் வரும். எப்ப இந்த ஆறும் வந்து இது எம் ஆகவும் இது ஆர் ஆகவும் மாறுமா இருந்தா, வளையம் புள்ளி திணிவுட திணிவு கேபிட்டல் எம் ஆகவும் வைக்கப்படுற இடம் வந்து பரிதியில வைக்கப்படுமா இருந்தா எம்ஆர் வர்க்கமா வரும். வந்த வெட்டுப்பட போது ஒமேகா பை 3 என்ன வரும் அப்படின்னா, வெட்டுப்பட ஒமேகா பை 3 என்ன வரும். சரியா, இன்னொரு உதாரணம் உங்களுக்கு பாஸ் பேப்பர்ல பிள்ளைகள் எஸ்ஏல கூடுதலான கேள்விகள் உந்த காப்பியில வரும். நிறைய கேள்விகள் இருக்கு, கேள்வியில பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், நம்ம இன்னைக்கு அடுத்த நீங்க போவோம், சுழற்சி இயக்க சக்தி போவோம். சுழற்சி இயக்க சக்தி ஒரு பொருள் வந்து ஏக பரிமாணமா இயக்கமா இருந்தா இயக்க சக்தி என்ன போடுற வளமையா நம்ம half mv வர்க்கம் போடுவோம். இதே சுழற்சி இயக்க சக்தி அதிகமாக இருந்தா அதுவும் சுழற்சி என்ன போடுறா, கே போடுறா, ஹாஃப் எம்முக்கு என்ன வர வேணும், திணிவுக்கு பதிலா ஐ, திணிவு வாரங்கள்ல ஐ வர வேணும். வி வாரடன் என்ன வர வேணும், ஒமேகா வர வேணும். ஹாஃப் ஐ ஒமேகா வர்க்கம், ஹாஃப் ஐ ஒமேகா வர்க்கம் வந்து சுழற்சி இயக்க சக்தியா இருக்கும். நிறுவல் தேவையில்ல, சும்மா உதாரணத்துக்கு நிறுவ வேணுமாக இருந்தா இந்த அச்சு பற்றி ஒரு எம் என்ற திணிவு புள்ளி திணிவு இப்படி இயங்குகிற வி பதில தொடர்லி வழியாக இயங்குகிறார். தொடர்லி வேகம் வி அல்லது ஒமேகா, கோண வேகம் ஒமேகா இருப்பார், ஆர்ஏ ஆர். இயக்க சக்தி என்னது, ஹாஃப் எம் வி வர்க்கம், ஹாஃப் எம் விக்கு பதிலா ஆர் ஒமேகா வர்க்கம், விக்கு பதிலா ஆர் ஒமேகா வர்க்கம். அப்ப ஹாஃப் எம் ஆர் வர்க்கம் ஒமேகா வர்க்கம். புள்ளி திணிவுக்கு எம் ஆர் வர்க்கம் யாரு, புள்ளி திணிவா இருந்தா எம் ஆர் வர்க்கம் யாரு, ஐ. சோ ஹாஃப் ஐ ஒமேகா வர்க்கம், எம் ஆர் வர்க்கத்துக்கு பதிலா ஐய பிரதிடுவோம், ஐ ஒமேகா வர்க்கம், ஹாஃப் ஐ ஒமேகா வர்க்கம் என்று வரும். சோ ஹாஃப் ஐ ஒமேகா வர்க்கம் நீங்க நேரடியாக பாவிக்கலாம், நிறுவல்கள் உங்களுக்கு தேவைப்படாது. இது சுழற்சி இயக்க சக்தி. சுழற்சி இயக்க சக்தி என்றது சுழல்ற சந்தர்ப்பத்தில் வரக்கூடிய சக்தி. ஆனா உண்மையா நம்ம கருதினமாக இருந்தால் ஒரு பொருள் வந்து சுழற்சியை மட்டும் நடத்த மாட்டேது, சுழலுமா இந்த சில பொருட்கள் சுழலாம். சுழலுகிற ஒரு பொருள் வந்து ஏகபரிமாண இயக்கத்திலையும் ஈடுபடலாம், ஏகபரிமாண இயக்கத்துக்கு ஈடுபடலாம். அவர் வேகம் வியாக இருந்தா அவர் சுழற்சியில வருவாரு, வி சமன் ஆர் ஒமேகா வரைக்கும். சுழற்சியில வார துணிக்கைக்கு வந்து ஒரு சைக்கிள் வீல் சுத்திட்டு போகுது, நேரா அப்படியே இங்கிட்டு போகுது, இப்படி வருமா இருந்தால் இதுல ரெண்டு இயக்க சக்தியும் வர வேணும். எது, சுழற்சி இயக்கமும் வர வேணும், ஏக பரிமாண இயக்கம் வர வேணும். சோ மொத்தமாக பாத்தீங்கன்னா மொத்த இயக்க சக்தி என்ன வரைக்கும் கேட்டீங்கன்னா ஏக பரிமாணம் வரும், ஹாஃப் எம் பி வர்க்கம் வரும், சுழற்சியும் வரும், ஹாஃப் ஐ ஒமேகா வர்க்கமும் வரும், ரெண்டும் வரும். ஒரு பொருள் ஏக பரிமாண இயக்கத்தை மாற்றும் சுழற்சி இயக்கத்தை மாற்றுமாக இருந்தால் அவர மொத்த சக்தி வந்து சுழற்சி இயக்க சக்தியும் வரும், ஏக பரிமாண இயக்க சக்தியும் வரும். ரெண்டையும் கூட்டித்தான் நீங்க அவர மொத்த சக்தியாக கொடுக்க வேணும். சரியா, ரைட். ஒரு உதாரணம் பாமே.
பாஸ்ட் வந்து வெளியே போறேன் அவனுக்கு எப்படி கேட்டீங்கன்னா ஒரு வட்ட தட்டு இப்படி நேர வந்து ஒரு வளைவான பாதையில மேலே வர போகுது. எவ்வளவு தூரம் ஏறும் என்றதான் கேள்வி. h என்ன என்றதான் கேள்வி. 2016 ஆண்டு 2016 ஆண்டு கேள்வி. இவர் வேகம் வந்து v வேகம், துணிவு m, ஆரை r. சோ இதுல வரப்போல இவருக்கு சுழற்சி இயக்க சக்தியும் வரும், ஏக பரிமாண இயக்க சக்தியும் வரும். ரெண்டு இயக்க சக்தியும் வருது கிடைக்க போகுது. அந்த மொத்த சக்தியை பயன்படுத்தி தான் அவர் என்ன செய்வார், அழுத்த சக்தியாக மாற்றுவார். இதுல உராய்வில் ஒப்பமான தளம் அழுத்த சக்தியாக மாற்ற போறார், mgh மாற வரும். அப்ப இதுல இந்த கணத்துல அவருக்கு வரக்கூடிய மொத்த சக்தி யாருன்னு பாத்தீங்கன்னா half mv வர்க்கமும் வரும், half i ஒமேகா வர்க்கமும் வரும். ரெண்டு பேரும் சேருவாங்க. மொத்த சுழற்சி இயக்க சக்தி, ஏக பரிமாண இயக்க சக்தி ரெண்டும் சேர்ந்துதான் மொத்த சக்தியா இருக்கும். இது யாருக்கு சமன், அந்த திணிவு அந்த வட்டத்தட்டு மேல் நோக்கி ஏறியது. இது வட்டத்தட்டா டிஸ்க்கு மேல் நோக்கி ஏறிய உயரமா இருப்பார். half mv வர்க்கம் பிளஸ் half ஐக்கு பதிலா வட்டத்தட்டு mr வர்க்கம் போடலாம், mr ஸ்கொயர் போடலாம். வட்டத்தட்டு mr வர்க்கம் half mr வர்க்கம். ஒமேகாக்கு பதிலா v சமன் r ஒமேகாண்டா, ஒமேகா யாரு, v இன்கிள் r ஸ்கொயர். ஒமேகா வர்க்கம் தானே, ஒமேகா வர்க்கம் தானே. ஒமேகாக்கு யார போடலாம், v over r, v சமன் r ஒமேகா, ஒமேகா சமன் v over r, v over r க்கு ஸ்கொயர் போடலாம், mgh. இங்க எடுத்தீங்கன்னா இந்த r வர்க்கமும் இந்த r வர்க்கமும் இந்த r வர்க்கமும் விட்டுப்பட போகுது. சரியா, m எல்லாம் விட்டுப்பட போகுது. மிஞ்ச போறது யாரு பாத்தீங்கன்னா v வர்க்கத்தின் கீழ் 2 சக 1/4 v வர்க்கம் சமன் gh. half v வர்க்கம் 1/4 v வர்க்கம் gh. அப்ப சுருக்கு என்ன வர போகுது, 3 3 4 அரையும் கால் முக்கால் 3 4 v வர்க்கம் சமன் gh. h 3 v வர்க்கத்தின் கீழ் 4g. இது உங்களுக்கு கேட்ட கேள்வி பிள்ளைகள். ஒரு சின்ன ஒரு ஐடியா ஞாபகம் வச்சுக்கோங்க, MCQ கூட்டுகளுக்கு வரும். இந்த வேகமானது அது மேல போனா என்ன, கீழே வந்தா என்ன, அந்த எச் ஆனது எச்சோ வேகமோ, உங்களுக்கு இந்த வியை பத்தி கேட்டாங்க. இந்த வேகமானது திணிவுல தங்கி காணப்படாது, ஆரையிலையும் தங்கி காணப்படாது. MCQ கூட்டுகளுக்கு வரும். திணிவுலையோ ஆரையிலையோ தங்கி காணப்படாது. இதே மாதிரி ஒரு தட்டு வளையத்துக்கு வேற மாதிரி வரும். சரியான தட்டு எடுத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு தட்டு வந்து பெரிய தட்டு, ஆர் பெருசு, திணிவும் கூட. இதே மாதிரி இயங்குமாக இருந்தால் அந்த துணிவுடைய அந்த கூடிய துணிவுடைய தட்டும் இதே உயரம் தான் வரும். விளங்குதா? இப்ப உதாரணமா எம்முக்கு பேர் 2 m துணிவு, 6 2 6 துணிவு, 6 பெருசாயிட்டு துணிவு பெருசாயிட்டு, அது 6 மாறல, துணிவு 2 மடங்கு ஆகுது. என்ன நடந்தாலும் சமன்பாட்டுல துணிவோ அல்லது ஆரையோ என்ன செய்யாது, வராது. அதனால உங்களுக்கு துணிவு ஆரையில் என்ன செய்ய மாட்டேது, தங்கி காணப்பட மாட்டார். யாரு, வேகம். இது எல்லாத்துக்கும் பொருந்துமா? இது வந்து MCQ கேள்வி, என்ன உயரம் வரும்ன்றது நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதே இது வளையமா இருந்தா என்ன வரும்ன்றத பாருங்க. வளையமா இருந்தா ஹாஃப் வராது, வளையம் இந்த ஹாஃப் வராது. வளையமா இருந்தா டிஸ்க்கு தான் இந்த ஹாஃப் வந்து, வளையது இந்த ஹாஃப் வராது. மிச்சம் வளைய சமன்பாடு இந்த ஹாஃப் வராது. இந்த ஹாஃப் வரலன்னா இங்கே ஒரு அரை தான் வரும், அரை மறையும் ஒன்று வரும். v வர்க்கம் சமன் gh வரும், உயரம் கூட போகும். இது அரையா மாறுது, கால்வாசி அரைவாசா மாறுது. அப்ப உயரம் வந்து கூட போகும். வட்ட வளையமும் வட்ட தட்டும் இப்படி வருமா இருந்தா வளையதான் கூட உயரம் வரும், தட்டு குறைவா தான் வரும். செக் பண்ணி பாருங்க. ஐக்கு பதில் என்ன வர போகுது, இந்த ஹாஃப் வராது, mr வர்க்கம் தான் வரும். mr வர்க்கம் வளையத்துக்கு அப்ப என்ன வர வேணும், இங்க இதே சமன்பாடு மாற மாட்டுது. v வர்க்கத்துக்கு 2, இங்க அரை, அரை மறையும் 1, v வர்க்கம் சமன் gh வரும். வளையமா இருந்தால் v வர்க்கம் சமன் gh வர போகுது. அப்ப h என்னவா இருக்கும்,
பி வர்க்கத்தின் கீழ் ஜிஎன் வரப்போகுது. வளையமா இருந்தா உயரம் கூட போகும். இது முக்கால்வாசி, இது ஒன்று. பி வர்க்கத்தின் கீழ் ஜீர முக்கால்வாசி, இது ஒன்று. இவர் தான் உயரம் கூட வரையும். ரைட்டா? சோ இது யாரு? வளையத்துக்கும் வட்டத்தட்டுக்குமான இயக்கம். இது எப்ப மேல வரக்கூட, ஒருவேளை கீழே வருமா இருந்தா, கீழ் நோக்கி வருமா இருந்தா எப்படி வேகத்தை காணணும் பார்ப்போம். ஒரு வட்டத்தட்டு, ஒரு வட்டத்தட்டு, ஒரு வளையம் அல்லது வட்ட தட்டு மேலிருந்து ஓய்விலிருந்து விடப்படுது, கீழ் நோக்கி வருது. கீழ் நோக்கி வர வேகம் v என்னன்றது கேள்வி வச்சுக்கோ. கீழ் நோக்கி வருது. முதலாவது சக்தி காப்பு விதி. என்ன வரும் சக்தி காப்பு விதி? இங்க இருந்து கீழே வரார், வந்த உயரம் h. இதுல இருந்த மொத்த அழுத்த சக்தி என்ன செய்யணும்? இங்க வரக்குள்ள இயக்க சக்தியாக மாற வரும். இயக்க சக்தி ரெண்டு வரும். என்னென்ன வரும் இதுல வரக்குள்ள? ஏக பரிமாண இயக்க சக்தியும் வரும், சுழற்சி இயக்க சக்தியும் வரும். இந்த கணத்துல இவர் ஒரு ஒமேகாவும் வரும். இல்ல, ஒமேகா யார் காரணமா வந்த ஒமேகா? V R ஒமேகா. இந்த கணத்துல உள்ள மொத்த அழுத்த சக்தி இதுல ஏக பரிமாண இயக்க சக்தி பிளஸ் சுழற்சி இயக்க சக்தியா மாறப்போகுது. மொத்த அழுத்த சக்தி mgh யாருக்கு சமன்? half mv வர்க்கம் பிளஸ் half I ஒமேகா வர்க்கத்துக்கு சமன். மேலிருந்து கீழ் நோக்கி வலிக்கிட்டு வார சந்தர்ப்பத்துல அழுத்த சக்தியானது, மொத்த அழுத்த சக்தியானது இயக்க சக்திக்கு சமன். இயக்க சக்தி என்ன வர வேணும்? ஏக பரிமாண இயக்க சக்தியும் வரும், சுழற்சி இயக்க சக்தியும் வரும். ரைட், mgh mgh half mv வர்க்கம் பிளஸ் half வட்ட தட்டு கருதுறன், தட்டு half mr ஸ்கொயர் ஒமேகாக்கு பதிலா v ஸ்கொயர்டுங்கள் r ஸ்கொயர். ஐக்கு பதிலாக வட்டத்தட்டு half mr வர்க்கம், ஒமேகாக்கு பதிலா v over r, v இன் கீழ் r, ஒமேகா வர்க்கம், v வர்க்கத்தின் கீழ் r வர்க்கம். m எல்லாம் வெட்டலாம். இந்த ஆறும் ஆறும் வெட்டுப்பட்டு மிச்சமா வரப்போறது gh. சமன்பாடு எல்லாம் ஒரே மாதிரி தான் வரப்போகுது பிள்ளைங்க. half v ஸ்கொயர் பிளஸ் 1/4 v ஸ்கொயர். ஆகவே v ஸ்கொயர் வர வேணும். அரைவாசி காவாசி 3 gh. ஆகவே v ஸ்கொயர் சமன் 4gh/3. எல்லாம் ஒரே ஐடியா தான், எல்லாம் மூன்று தான். இதுக்கு முதல் பார்த்ததுக்கு இது மூன்று தான். பாத்தீங்கன்னா இங்க வரக்குள்ள மேலே போறதுக்கு என்ன h, மேலே கீழே வர்றதுக்கு என்ன வரும்? சேம் துணிவுல தங்கி காணப்படாது. வட்டத்தட்டு கீழ் நோக்கி வருகிறது. ஒரு வட்டத்தட்டு, அது துணிவு எப்படிப்பட்ட வட்டத்தட்டா இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாருக்கும் கீழ் நோக்கி வார வேகம் இதான் வரும். வளையத்துக்கு இதை விட குறைவா வர வரும். சரியா? வளையத்துக்கு குறைவா வர வரும். செக் பண்ணி பாருங்க. வளையம் வளையத்துக்கு இங்க என்ன வர வேணும்? வளையத்துக்கு half வராது, mr வர்க்கம் வரும். வளையமா இருந்தா mr வர்க்கம் வரும். mr வர்க்கம் வந்து இங்க half வரும், ஒன்று வரும். v வர்க்கம் சமன் gh. இங்க gh வரும். எதுக்கு? வளையத்துக்கு. வளையம்னா gh வரும். இங்க 4/3 gh. இவர்தான் பெரிய ஆள். 4/3 பெருசு ஒன்றை விட. வளையத்துக்கு வேகம் குறைய, வட்டத்தட்டுக்கு வேகம் கூட. சடத்துவ திருப்பம் பெருசா இருந்தா ஒமேகா இயங்குகிறவர்கள் ஒமேகா என்ன செய்யணும்? குறையும். திருப்பம் கூட கஷ்டம், சுற்று கஷ்டம், திருப்பம் கூட, சுழற்சி கஷ்டம். சடத்துவ திருப்பம் ஈவன் குறைவா இருந்தா, குறைவா என்ன செய்யும்? ஈஸியா சுத்தலாம். அப்ப என்ன செய்யும்? ஒமேகா கூடும். அதே சக்தியை பாவிச்சு ஒமேகாவை கூட்டலாம். இங்க என்ன செய்யலாம்? ஒமேகா அதே ஒமேகா வராது. ஒமேகா என்ன செய்யும்? இங்க எதுக்கு? வளையத்துக்கு ஒமேகா என்ன செய்யும்? குறைவா இருக்கு. என்ன காரணம்? சடத்துவ திருப்பம் என்ன? கூட. இதுல சடத்துவ திருப்பம் என்ன? குறைவு. ரைட். சோ இது வட்டத்தட்டுக்கு கண்டிக்கணும். நீங்க வளையத்தை காணுங்க, உருளை காணுங்க, எல்லாத்தையும் காணலாம். இது யாரை காண்றேன்? நான் வேகத்தை காண்றேன். நீங்க வேகத்தை கண்ட பிறகு ஆர்முடுகளையும் காணலாம். v வர்க்கம் சமன் u வர்க்கம் பிளஸ் 2as பாவிச்சு நீங்க ஆர்முடுகளை காணலாம். எல்லாம் ஒரே ஐடியா பிள்ளை. v வர்க்கம் சமன் u வர்க்கம் பிளஸ் 2as பாவிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆர்முடுகள் சமன்பாடு வந்துடும். அதையும் கண்டு பாருங்க. v வர்க்கம் சமன் u வர்க்கம் பிளஸ் 2as. இறுதி வேகம் என்ன? 4gh/3. 2 a தெரியாது, s எனக்கு தேவை. இதை நான் s என்று போடுறேன். இதான் தேவை. இது தீட்டாவா இருந்தா என்ன வர வேணும்? என்ன வர வேணும்? sin தீட்டா. sin தீட்டா என்ன வருது? sin தீட்டா என்ன வர வேணும்? h over s. sin தீட்டா h over s. அப்ப எனக்கு s என்ன வருது? h இன் கீழ் sin தீட்டா.
எஸ்க்கு பதிலா ஹெச்சின் கீழ் சைன் தீட்டா. ஹெச் எல்லாம் வெட்டுப்பட போகுது, ஹெச் வெட்டுப்பட போகுது. ஏ சமன் 2 வெட்டுப்பட 2, 2 3 ஜி சைன் தீட்டா. ஆறுமுடுகள் எச்சிலையும் தங்கி காணப்படாது, திணிவுல தங்கி காணப்படாது, ஆரையில தங்கி காணப்படாது. ஒரு வட்டத்தட்டு, பாரமான வட்டத்தட்டு, பாரம் இல்லாத வட்டத்தட்டு, பிரச்சனையே இல்லை. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஆர்முடுகள் தான், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வேகம் தான். கூற்று கேள்விகள் வருகின்ற சந்தர்ப்பத்துல அவதானம் மாறிங்க, ஆரையோ திணிவோ ஆர்முடுகளை பாதிக்காது, ஆரையோ திணிவோ வேகத்தை பாதிக்காது. அது யாருக்கு? வட்ட தட்டுகளுக்கு மட்டும். உருளைன்னா அந்த உருளைகள்ல வர வேற வேற திணிவுடைய உருளை, பெரிய பெரிய திணிவுடைய உருளையா இருந்தா உருளைக்கு மாற மாட்டேது. வட்டத்தட்டுல திணிவு. இப்ப வளையத்தை வச்சு போய் யோசிக்கிறோம்ல, வளையத்துக்கும் தட்டுக்கும் மாறுதுன்னு கேட்கப்படா, அது வேற வேற சடத்து மையல மாறுது. வட்டத்தட்டுக்கும் வளையத்துக்கும் ஒப்பிட்டு காய்க்கிறல்ல, அதுல மாறும். அதுல வட்டத்தட்டுக்கு வேகம் கூட வரைக்கும், வளையத்துக்கு வேகம் குறைவா இருக்கும். வட்டத்தட்டை மட்டுங்கிறது நீங்க தட்டுட வேகம் துணிவுல தங்கி காணப்படாது, தட்டுட ஆர்முடுகள் துணிவுல தங்கி காணப்படாது. நீங்க இதை வச்சு யாரை காணலாம்? வளையத்துக்கும் இதே மாதிரி சக்தி காப்பா வச்சு நீங்க என்ன செய்யலாம்? ஆர்முடுகளை கண்டு பார்க்கலாம். சரியா? ரைட். இது என்ன பார்த்துட்டோம் நம்ம? இப்ப சக்தி பார்த்துட்டோம். ரைட். அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு முறுக்கத்துக்கு வரணும். சரியா? சுழற்சி முறுக்கத்துக்கு வரணும்.